கடையில் ஆள் இல்லையா உள்ள பார்க்க. ஏப்பா முனுசாமி இல்லையா? இல்லைங்க, அவர் வெளியே போயிட்டாரு. நீங்க எனக்கு கடை பார்த்து உடைய கடை பார்த்து சொன்ன அப்படியா? புதுசா சேர்ந்துருப்பியா? நல்லா வெட்டுவியா இருக்கு, அதான் விட்டுட்டு போயிரு. அப்பா நல்லா வெட்டணும் தம்பி. தம்பி சொல்லுங்க. வாப்பா அப்படி சொல்லுங்க. நல்லா வெட்டுவேங்க. கிரவுண்டுங்களா முடி வெட்டணுமாப்பா? முடிய வெட்டணும். அது சர்வேயெல்லாம் வரணுங்க. முடி வெட்டுறதுக்கு சர்வேயர் வரணும். ஆமாம். ஏன் அளந்து பார்த்து வெட்ட முடியும். அளக்கணுமா? ஆமாம். இருக்கிற இது மண்டையில் இருக்கிற முடி எதுக்கு அளக்குற? அளந்து பார்த்தா தாங்க வெட்ட முடியும். சர்வேயர் கூப்பிடுவாங்க, அவருக்கு பணம் கொடுக்கணும் 5000 ரூபா. சர்வேயர் கூப்பிடணும் 5000 ரூபா பணம் கொடுக்கணுமா? என்னையே இது வம்பா போச்சு. முடி வெட்ட சர்வேயர் கூப்பிடணும், அளந்து தான் வெட்ட முடியும். அவர் வந்தால் தான் அவங்க வெட்ட முடியும். அவர் வந்தால் தான் வெட்ட முடியுமா? ஆடுறா சரி, அவரெல்லாம் வர வேண்டாம். நீ எம்மாறு வெட்டி விடு. எண்ணெய் ஊற்றி வெட்டுறோம். என்ன மாதிரி வெட்டி விடப்பா? அதான் எண்ணெய் ஊற்றியா வெட்டுறதுங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றி வெட்ட வேண்டாம். எப்பவும் போல வெட்டி அந்த மாதிரி வெட்டு. ஆனா தெரிஞ்ச மாதிரி வெட்டி விடப்பா. சர்வேயர் முட்டுக்கள் எல்லாம் போட்டால் தான் வெட்ட முடியுங்க. சர்வேயர் வந்து முட்டுக்கள் போடணுமா? என்னையா என் மண்டையில முட்டுக்கள் எப்படி போட முடியும்? கமிஷன் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. ஆனா முடிய வெட்டுங்க, பணம் எக்ஸ்ட்ராவே தர இருந்தாலும் அளந்துதான் வெட்ட முடியுங்க. அவங்க சர்வேயர் வரணுங்க. அளந்துதான் வெட்ட முடியுமா? சர்வேயர் வர முடியுமா? ஆமா. என்னைய பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கு. என் முடிய வெட்டுறதுக்கு சர்வேயர் கூப்பிடுறேன். சர்வேயர் வந்தாதாங்க வெட்ட முடியும். டேய் முடிய வெட்டுறையா எதிர்த்து போட்டுமா? சர்வேயர் வந்து அளந்து வந்தாதான் வெட்ட முடியும். முட்டுக்கள் எல்லாம் போடணும். போட்டாதான் மண்டையில போடுற முட்டுக்கள் போட முடியும். பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற. கிரவுண்டு பெரிய கிரவுண்டா இருக்குங்க. முட்டுக்கள் போட்டாதான் வெட்ட முடியுங்க. அளந்தா கமிஷன் வேற எச்சா வேணும், பணம் தர. சீக்கிரமா போ. சைடு மொத்தம் பண்ண முடியாதுங்க. கமிஷன் நான் தரணும் அவங்களுக்கு. என்னையா பாம்பா போச்சு. ஒரு நான் முனுசாமி அவர்கள் வெட்டிக்கிறேன். பெரிய தொல்லையா போச்சியா, பெரிய வம்பா போச்சாட்டு கொண்டு விட்டேன். என்ன சவுண்ட் எங்கேயே போட முனுசாமி? அவன் வேற புதுசா சேர்ந்து உன்னை எங்கேயோ போயிட்டேன்னு சொன்னா புதுசா சேர்ந்துருப்பான்னு சொல்லி உட்கார்ந்தா அழகணும், கிரவுண்டு போடணும், சர்வேது போடணுங்கிற இந்த முடி கட்டுறதுக்கு. அது அவர் புதுசா இருக்கிறாங்க உட்கார சொல்லிட்டு நான் போன வெளியே போயிட்டு வந்தேன். அது அவருக்கு தெரியாது. அவர் ரியல் எஸ்டேட் இருக்காரு. ரியல் எஸ்டேட் காரனா? ஆமா. முடி வெட்டுறதுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தம் இல்லாம பேசுறான் ஐயா. நான் வெளியே போறான்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருந்தாரு. அந்த கடை பார்த்துட்டு சொல்லிட்டு போனேன். கொஞ்ச நேரத்துல குழப்பிட்டான். அவரு ரியல் எஸ்டேட் காரரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஒரு மாதிரினா ஒரு மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. மெண்டல் ஆயிட்டா அப்படியா? ஆமா. பைத்தியக்காரனையும் உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்கிற அவன் பாட்டு கேட்ட உடனே கட்டி எடுத்து மூக்கு விட்டு என்ன ஆகுது? கடை பார்க்கறது பைத்தியக்காரன் நல்லவன் என்ன? நீ அதை விட பைத்தியக்காரனா இருப்பா. வெட்ட முடியும். எங்க முனுசாமி காணா? முனுசாமி என்னங்க சொல்ல? அட எங்கேயே போன? கத்தி எடுத்துட்டு போனேன். நல்ல வேலை கத்தி தூக்கி முன்னாடி வைக்காம போனேன். இருந்துருந்துன்னா அப்படியே எடுத்து மூக்குள்ளு ஆட்டி இருப்பா. தப்புச்சுங்க சாமி. நீங்க என்ன நினைக்கிற? போடா தப்புச்சுங்க சாமி. ஒரு பைத்தியக்காரன் கூட்டு இருந்து சீக்கிரமா போட போவேன். டைம் ஆச்சு. அழகருக்கு போதா கத்தி தூக்கி மூக்குள்ளு இருந்து என்று ஆளை பாருங்க. பைத்தியக்காரங்கள கடையில் உட்கார வச்சு போறேன். எப்படியோ பண்ணு சீக்கிரமா.